நல் முறையில் நடைபெற்றிடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும், குறைவற்ற செல்வமும், நீண்ட ஆயுளும், ஆரோக்கியமும், ஐஸ்வர்யமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும், திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும், குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும், கர்ப்பம் தரித்த கர்ப்பிணி பெண்கள் இறைவனருளால் சுகப்பிரசவமாகி தாயும் சேயும் நலமாக இருந்திடவும், எங்களது குழந்தைகள் நல்முறையில் கல்வி கற்று சிறந்த மாணவனாகவும் மாணவிகளாகவும் சிறந்து விளங்கிடவும், எங்களது தொழில், வியாபாரம், உத்தியோகம் அனைத்தும் நியாயமான முறையில் சிறந்த லாபத்தோடு நடைபெற்றிடவும், உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைத்திடவும், நீண்ட நாள் நோய்களினால் அவதிபுறுபவர்கள் அந்த நோய்களிலிருந்து விடுபட்டு நல்வாழ்க்கை வாழ்ந்திடவும், நீண்ட நாள் கடன் தொல்லைகளால் கஷ்டப்படுபவர்கள் கடன் தொல்லை நீங்க பெற்று புது வாழ்க்கை பெற்றிடவும், எங்களது குடும்பமானது இப்பூ உலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தலை தோங்கிடவும், அனைவரது இல்லத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்க பெற்று மங்களங்கள் நிறைந்திடவும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைந்து விளங்கிடவும், அனைவரும் மனதில் நினைத்த நல்ல பிரார்த்தனைகள் நிறைவேறிடவும், இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட பக்தர்கள், உபயதாரர்கள் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்திடவும், எங்களாலான சக்திக்கு உட்பட்டும் பக்திக்கு உட்பட்டும் இந்த பூஜைகளை குங்குமர்ச்சனை செய்கின்றோம். ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் வரன்களையும் தந்தருளுமாறு பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் அப்படி விநாயகர் பிரார்த்தனை பண்ணிட்டு பூ விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகன்னிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாதக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, ஓம் பக்தவிக்ன விநாசகாய நமஹ, மகாகணபதயே நமஹ. நானாவித பரிமளபத்த புஷ்பாணி சமர்ப்பயாமி. அடுத்தது குங்குமார்ச்சனை. இந்த வைகாசி மாசத்துல பல்வேறு நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ஆலயத்துல நடந்திருக்கு. எல்லா இடங்களையும் நல்ல ஆன்மீக எழுச்சியூட்டக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்து நம்ம நம்பணும். முரளிகிருஷ்ணன் அவர்கள் இங்கே பெருமுயற்சி எடுத்து 1008 பேர் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் தொடர்ச்சியாக இங்கே பண்ணணும் அப்படின்றத ஒரு சங்கல்பமாக எடுத்து பண்ணுறதுனால இந்த இடத்தோடைய சாநித்தியம் ஜாஸ்தி ஆகும். சாநித்தியம்னா பவர் ஜாஸ்தி ஆகும். இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன், ஒரு அதிர்வலைகள் உண்டாகும். அந்த அதிர்வலைகள் மூலிமா நல்லா நடக்கும். இப்போ சொல்றதுலாம் நடக்குமா? மனிதன் உருவாக்கிய சிலை தானே, அந்த கடவுள் சிலையை கூட மனிதன் தானே உருவாக்குகின்றான் இல்லையா?
அம்பாள் விக்கிரகம் எங்க சுயம்பு வடிவில் உள்ள இருந்தாலும் ஒரு விக்கிரகம் உருவாக்கிய ஸ்தபதிகளால உருவாக்கிய சிற்பங்கள். அதை கும்பாபிஷேகத்திற்கு சிவாச்சாரியார்களால் மந்திரம் ஓதி அதற்கு உயிர் கொடுத்து அந்த சக்தி கொடுத்து அதை நம்ம என்ன கேட்டாலும் பண்ற மாதிரி பண்றாங்க இல்லையா? மனிதன் உருவாக்கிய சிலைக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்கு, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சுவாமி கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாங்க. அது எப்படிங்க மனுஷன் தானே உருவாக்குறான் அப்படின்ட்டு. சாதாரண இந்த காகிதம் அப்படின்னு நம்ம கசக்கி போட்டுறோம். இந்த காகிதம் அரசாங்க முத்திரையோட ரூபாய் நோட்டுகளாக அச்சடித்து விழுகின்ற வர சமயத்தில் இதை நாம் கசக்கி போட்டுடுவோமா? இல்லையே, போடுவோமா? சாதாரண காகிதம் அரசாங்க முத்திரையோட காந்தி படம்லாம் போட்டு பின்னாடி இதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு வெளில வரப்போ கசக்கி போடுவதில்லை. பாண்ட் பேப்பர் தானே, ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு பேப்பர் தானே, அதை கசக்கி போட்டுடுவோமா? அதுக்கு எவ்வளோ வேல்யூ, எத்தனை வருஷங்கள் முன்னாடி உயிர் எழுதி வச்சது அதில் தான் இருக்கு. சொத்து பத்து விவரங்கள்லாம் எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கு. அந்த பேப்பர் பிரச்சனை உண்டாக்கியும் இருக்கு, தீர்த்து வச்சிருக்கு. 2 பேப்பருமே ரூபாய் நோட்டு 10 அந்த மாதிரி. இப்போ அந்த சக்தி ஒரு சாதாரண காகிதம் அச்சடித்து அது அரசாங்க முத்திரை பெற்றோன்னு எப்படி பவர் கிடைக்குதோ, மந்திர உச்சாடனங்கள்னாலே அந்த சிலையானது சக்தி பெறுகின்றது. நமக்கு வேண்டும் வரங்க அந்த அம்மன் உடைய அந்த சக்தி எங்க பார்த்தாலும் காத்துல அப்படியே சுத்தித்தான் இருக்கு மேல. அது ஒரு இடத்துல குவிந்து நமக்கு கிடைக்குது. லென்ஸ் பிடிச்சு பார்த்துருக்கீங்களா? பூத கண்ணாடி அது அப்படி பிடிச்சு இந்த அக்னியை வச்சு குவிச்சு வச்சோம்னா பேப்பர் எரிஞ்சிடும். அந்த எண்ணெய் அந்த விஷயத்தை குவிக்கணும். குவிக்கக்கூடிய இடமாக, சக்தியை சேர்க்கக்கூடிய இடமாக இந்த இடம். உலகம் முழுக்க காத்து இருக்கு, ஆனால் வண்டியில காத்து இல்லைன்னு சொன்னா வண்டி ஓடாது, பஞ்சர். அதுக்கு தெரியா காத்தடிக்கணும் இல்லையா? அது மாதிரி அந்த பவர் ஒரு இடத்துல நம்ம உருவாக்குகின்றது. அந்த பவரை ஒன்று சேர்க்கக்கூடியது நம்மோட வேலை. எல்லாம் ஒன்று நம்ம இந்த மாதிரி செய்யறதுனால அந்த இடத்துக்கு சாநித்தியம் கொடுக்கின்றது. அதை உணர்ந்து நாம நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை நாம கடைபிடிப்போம். எதுக்கோசரம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னதான் செஞ்சாலும் என்னை இந்த பாவம் துரத்துக்கிட்டே இருக்க நம்மளுக்கு சொல்றோம் இல்லையா? நாரத மகரிஷிட்ட புலம்புறான் ஒருத்தன், இந்த பாவம் என்ன பண்ணேன்னு தெரியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா. நீ கவலைப்படாத, நீ கஷ்டப்பட உன்னுடைய கர்ம வினைகள் கரைஞ்சிட்டே இருக்குன்னு அர்த்தம். நீ செய்த பாவங்கள் கரைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னார் நாரதர். அப்படின்னு அவ்வளோ என்ன பாவம் அப்படின்னாரு. ஒரு பெரிய லிஸ்ட் வந்தது, சினிமா ரீல் மாதிரி. அதில் பார்த்தா ஏகப்பட்ட பாவங்கள். சிலர்லாம் டிலீட் ஆகிருக்கு, கொஞ்சம் தான் டிலீட் ஆகிருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இவ்வளோ பாவங்களா? இந்த பாவங்கள்லாம் போறதுக்கு என்ன பண்ணணும்? புண்ணியங்கள் பண்ணணும், இறைவனுடைய நாமத்தை சொல்லணும், ஜபம் பண்ணணும், 4 பேருக்கு நான் உதவி செய்யணும், கேட்கறதுக்கு தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், என்ன உதவி வேணா செய்யணும். ஆன்மீகத்தை, நாம ஜபத்தை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுனாலே உன் புண்ணியமானது சேர்ந்து கொண்டு போகும், பாவம் குறைந்து கொண்டே போகும் அப்படின்னு நாரத மகரிஷி சொல்றாரு அவனுக்கு. அதனால நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைக்க வேண்டாம். நம்ம கஷ்டங்கள் படப்பட கர்ம வினைகள் கரைந்து கொண்டே இருக்கின்றது. நாம் செய்த பாவங்கள் கரைந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்காக தான் இறைவன் அந்த மாதிரி கூட கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். அந்த நம்பிக்கை நமக்கு வைக்கணும். நான் மட்டும் என்ன செஞ்சுட்டேன், நான் பெரிய செஞ்சேன், சாமிக்கு 10 லிட்டர் பால் வாங்கி அபிஷேகம் பண்ணேன். அன்னைக்கு அவ்வளோ பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். இந்த சாமி கண்ணு திறக்க மாட்டேங்குது, சாமி திட்டக்கூடாது. இதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாம செய்தவர்கள் ஆழ்வார்கள், நாயன்மார்கள். அதனால அவர்கள் நல்லபடியா இருந்தாங்க. அதனால நம்ம அதை வழிகொண்டு நாம வாழ்க்கையில முன்னேறுவோம். இப்போது குங்கும அர்ச்சனை செய்வோம். சொல்லுங்க. எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே மகாலட்சுமியே வந்திடுக, சொல்லாலே பாடி
பரவுகிறோம் பால் போல எங்கள் மனையில் கூடி வருவாய் குழைந்து. இப்போ அந்த குங்குமர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஓம் பிரகிருதியை நமஹ, ஓம் விகிருதியை நமஹ, ஓம் வித்யாயை நமஹ, ஓம் சர்வபூதஹித பிரதாயை நமஹ, ஓம் ஸ்ரத்தாயை நமஹ, ஓம் விபூதியை நமஹ, ஓம் பரமாத்மிகாய நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயாய நமஹ, ஓம் பத்மாய நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாய நமஹ, ஓம் சுதாய நமஹ, ஓம் சுதாய நமஹ, ஓம் தன்யாய நமஹ, ஓம் ஹிரண்மய நமஹ, ஓம் லக்ஷ்மீ நமஹ, ஓம் நித்யபுஷ்டாய நமஹ, ஓம் விபாவரியே நமஹ, ஓம் அதித்யே நமஹ, ஓம் தித்யே நமஹ, தீப்தாய நமஹ, ஓம் வசுதாய நமஹ, ஓம் வசுதாரிண்யே நமஹ, ஓம் கமலாய நமஹ, ஓம் காந்தாய நமஹ, ஓம் காமாய நமஹ, ஓம் ஸ்ரீரோதசம்பவாய நமஹ, ஓம் அனுக்கிரகப்பிரதாய நமஹ, ஓம் புத்தயே நமஹ, ஓம்